வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பரமேஸ்வரி உலகநாதனுடன் திருமண வாழ்க்கையை தொடங்கி 16 மாதங்கள் பாலைவனத்தில் நகரும் ஒட்டகமாக கடந்து விட்டிருந்தன. நீரில் மூழ்கி கிடக்கும் கனமான வாகனம் போல அவளுடைய ஒவ்வொரு தினமும் உலகநாதனின் பய பிரவாகத்தின் கீழ் அமிழ்ந்து போயிருந்தது. பரமேஸ்வரியின் அம்பா சமுத்திர வாழ்க்கையில் கூட சன்னமான உயிர் துடிப்பு மனசுக்குள் தம்பூராவின் சுருதியாக ரீங்கரித்து கொண்டிருந்தது. உலகநாதனின் மனதில் இருந்து வெள்ளமாக பீரிட்ட பய எண்ணம் அந்த தம்பூராவின் இழைகளையே சிதிலப்படுத்திவிட்டது. அழகான இசைக்கருவி சிதைந்து போவது பெரிய துர்பாகியம். பரமேஸ்வரியின் துர்பாகியத்தின் மேல் மேலும் மேலும் துர்பாகியங்கள் கவிழ்ந்து கொண்டே இருந்ததில் அவளின் வாழ்வு வெளி மேலும் மேலும் தான் குறுகியது. அதனால் பரமேஸ்வரிக்கு ஒருவித மூச்சு திணறல் ஏற்பட்டது. கல்யாணத்தின் போது பம்பாயில் இருந்த செல்வராணி வாங்கி வந்து தந்திருந்த ஹாஸ் பிரவுன் நிற கார்டன் சேலையை கட்டி கொண்டு ஒரு நாள் பரமேஸ்வரி கேசவ பெருமாள் கோயிலுக்கு கிளம்பினாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த உலகநாதன் உடனே தெருவின் 2 புறமும் 2 தடவை ஒரு பார்வை பார்த்தார். அதன் அர்த்தம் இளைஞன் எவனாவது தெருவில் எங்கேயாவது நின்று பரமேஸ்வரி கோயிலுக்கு போகிற அழகை பார்க்கிறானா என்பதுதான். தினமும் காலையில் எல்லா வேலையும் முடிந்ததும் பரமேஸ்வரி பெருமாள் கோயிலுக்கு போய்விட்டு கொஞ்சம் நிதானமாக வரலாம். இந்த சிறிய சுதந்திரத்தை உலகநாதன் பெரிய மனசு வைத்து தந்திருந்தார். கொஞ்ச நேரத்திற்காகவாவது சுதந்திர காற்றை சுவாசித்துவிட்டு வர பரமேஸ்வரியும் தவறாமல் காலையில் பெருமாள் கோயிலுக்கு கிளம்பி விடுவதுண்டு. அதுவும் இல்லாமல் மலையோடு மலையாய் சார்ந்து போயிருந்த கோயிலின் அமானுஷ்ய வனப்பு பரமேஸ்வரியின் மனதை மிகவும் ஈர்த்திருந்தது. அன்றும் அந்த வனப்பில் நீண்ட நேரம் மனதை பறிகொடுத்து விட்டிருந்து விட்டு திருக்கோடியில் திரும்பியதுமே வீட்டு திண்ணையில் தூணை பிடித்தவாறு உலகநாதன் நிற்பதை பரமேஸ்வரி பார்த்தாள். ஆனால் அவளுடைய தலை தெரிந்ததுமே உலகநாதன் உள்ளே விரைந்து போய் ஊஞ்சலில் உட்கார்ந்து குறைந்த வேகத்தில் ஆட ஆரம்பித்து விட்டார். கண்கள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டு மெட்டி சப்தம் கேட்டது. துளசி மணம் நாசியை வருடியது. ஈஸ்வரி தாயி, கண்களை திறக்காமலேயே கூப்பிட்டார். இந்த அலட்டலில் எல்லாம் குறைச்சல் கிடையாது. என்னங்க, துளசி இருக்கா? இருக்குங்க, இந்தாங்க. துளசி வாசனை தான் இல்ல என்றார் உலகநாதன். நம்ம வீட்டுல துளசி கூட இவ்வளவு பசுமையா இருக்காது. முந்தி இருந்துச்சு ஈஸ்வரி, அதாவது காந்திமதி இருந்தப்ப. அது சரி, இது என்ன சேலை இப்ப நீ கட்டி இருக்கிறது? பம்பாயில இருந்து செல்வராணி வாங்கிட்டு வந்து தந்தது. நல்லாவா இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சேலை எதையும் இதுக்கு முந்தி நான் கட்டினதே கிடையாது. என் அபிப்பிராயம் இதெல்லாம் பொருத்தமாவே இல்லை உனக்கு. இதெல்லாம் கல்யாணமாகாத சின்ன வயசு பொம்பளை பிள்ளைங்க கட்டுறது. இப்போ உனக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்தஸ்துக்கு பட்டு சேலையை மாத்திரம்தான் கட்டணும் நீ. வீட்டில் இருக்கும்போது கூடவா? காந்திமதி இருக்காளே, 24 மணி நேரமும் அவ பட்டு சேலையில தான் இருப்பா. வாய் நிறைய வெத்தலையும் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி கணக்கா நிப்பா பாரு. என் ஆசை நீயும் அவளை மாதிரியே இருக்கணும். இந்த வெங்காய தோல் கணக்கா இருக்கிற சேலை சவங்களை எல்லாம் தூக்கி தெருவில் போடு. அலமாரியில காந்திமதியோட பட்டு சேலைங்க 50ஓ 60ஓ இருக்கு. இன்னும் வேணும்னாலும் சொல்லு, திண்ணவேலி போய் வாங்கிட்டு வந்து தரேன். நீயும் வா என்று சொல்லவில்லை. ஏதோ ஒன்று கட்டு, நம்ம அந்தஸ்துக்கு தக்கபடி பெரிய மனுஷியாட்டம் இரு, எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு அதான் பிடிக்கும் என்ற கடைசி வார்த்தைகள் மட்டும் கடுமையாக வந்தன. கட்டுகிற சேலையில் கூட உலகநாதனின் அதிகாரம் பரமேஸ்வரியை சற்று திகைக்க வைத்தது. இந்த அதிகார கடுமை வெறும் சேலை சம்பந்தமானதாக தெரியவில்லை. பணக்கார வாழ்க்கை கிடைத்தும் பிரியப்படும் சேலைகள் கட்டும் சுதந்திரம் ரொம்ப தந்திரமாக மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை.
நியாயமே இல்லாமல் கண்டிக்கப்பட்ட குழந்தையின் மனநிலையிலேயே அன்று பூராவும் இருந்தாள் பரமேஸ்வரி. சாயந்தரம் உலகநாதன் படித்துறை பக்கம் கிளம்பி போனார். திரும்பி வர 2 மணி நேரமாவது ஆகும். உடனே பரமேஸ்வரி பல காலமாக திறக்காமல் இருந்த காந்திமதியின் அலமாரியை திறந்தாள். ஒரு பட்டுச் சேலையை உருவி எடுத்தாள். சேலையில் ஒரே தூசி வாசனை. குட்டி சாக்கு போல கனத்தது பட்டு சேலை. பரமேஸ்வரி அதை கட்டி கொண்டாள். வெற்றிலை பெட்டியை எடுத்து அவசரமாக வெற்றிலையும் போட்டு கொண்டாள். வேகமாக கண்ணாடியின் முன்னால் போய் நின்றாள். தன்னுடைய உருவத்தை உற்று பார்த்தாள். சட்டென பரமேஸ்வரியின் அறிவில் மின்னல் வெட்டியது. அந்த பட்டுச் சேலையிலும் வாய் நிறைந்த வெற்றிலையிலும் 10 வயசு கூடினவளாக அவள் தோற்றமளித்தாள். கணவன் என்ற மனிதனின் கபட மனசு அவளுடைய தோற்றத்தில் தெரிந்தது. வாயை கழுவி மறுபடியும் மிருதுவான கார்டன் சேலையை கட்டிக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள். சின்ன வயசு கன்னி பெண் போல அழகாக தெரிந்தாள். பரமேஸ்வரியின் கண்களில் லேசாக கண்ணீர் திரண்டது. மனம் சற்று விம்மியது. சின்ன வயசு பெண் போல் தெரியக்கூடாது என்பதற்காக அவளை பட்டுச் சேலை கட்ட சொல்கிற உலகநாதனின் கள்ளத்தனம் முள் போல பரமேஸ்வரியின் மனசை தைத்தது. ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தியது. இது நடந்து 1 வாரம் இருக்கும். ஏதோ ஒரு ஜோலியாக உலகநாதன் திருநெல்வேலி கிளம்பி போனார். இப்படி ஏதாவது ஒரு வீட்டில் ஆண்கள் வெளியூர் கிளம்பி போவது தெரிந்தால் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து பெண்கள் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து சாவகாசமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த வழக்கத்தில் 4வது வீட்டில் இருக்கிற தைலம்மா உலகநாதன் புறப்பட்டு போனதை பார்த்துவிட்டு பரமேஸ்வரியுடன் பேசிக்கொண்டிருக்க ஓடி வந்து விட்டாள். பல பேச்சுக்களின் இறுதியில் பரமேஸ்வரி தைலம்மாவை பார்த்து சாதாரணமாக கேட்டாள், காந்திக்கா எப்பவுமே பட்டுச்சேலை தான் கட்டுவாங்களாமே? சொன்னது யாரு? அவங்க தான். அண்ணாச்சியா? ஆ. என்னத்துக்கு அவங்க இப்படி புழுகி இருக்காகன்னு தெரியலையே. பரமேஸ்வரி சற்று அதிர்ந்தாள். அவங்க தான் சொன்னாங்க, அக்கா 24 மணி நேரமும் பட்டுச்சேலையில தான் இருப்பாங்களாம். இருந்தாலும் அண்ணாச்சி இப்படி புழுகக்கூடாது. கல்யாணம் காட்சின்னு போகும்போது மட்டும்தான் பட்டுச்சேலை. மிச்ச நேரம் பூராவும் புல்வாயில் சேலை தான் கட்டுவாக. நிசமாவா சொல்றீங்க? பொய் சொல்லி எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு கண்ணு? சிறிது சிறிதாக பரமேஸ்வரிக்குள் அதிர்வின் தாக்கம் ஜாஸ்தியாகிக் கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய அற்ப பொய் எதற்காக? பரமேஸ்வரி யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் வாய் கூசாமல் இத்தனை பெரிய பொய்யை சொல்லிவிட்டு உலகநாதன் அவர் பாட்டுக்குத்தான் பரமேஸ்வரியின் முன்னால் நடமாடிக் கொண்டிருந்தார். உண்மை நன்றாக யோசனை செய்த பின் பரமேஸ்வரிக்கு புரிந்தது. யாருடைய கண்ணிலுமே அவள் இளம் பெண்ணாக தெரிவதை உலகநாதன் விரும்பவில்லை. அப்படி தெரிந்ததில் ஏற்பட்டதுதான் குற்றால அனுபவம், நாங்குநேரி அனுபவம். அந்த அனுபவம் இனி தவிர்க்கப்பட்டாக வேண்டும். அதற்காக பரமேஸ்வரியை ஒரே நாளில் அவ்வை கிழவியாக்கி விட முடியாது. ஆனால் ஒரு 10 வயசை ஜாஸ்தியான மாதிரி காட்ட முடியும். 24 மணி நேரமும் பட்டுச்சேலையும் வாய் நிறைய வெற்றிலையும் அதற்குத்தான். அந்தஸ்துக்காக என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் வெறும் பித்தலாட்டம். இதனால் உலகநாதனின் அந்தஸ்து பரமேஸ்வரியிடம் தாழ்ந்து போனதுதான் மிச்சம். உலகநாதனின் உலகநாதனிடம் பரமேஸ்வரிக்கு ஏற்பட்டுவிட்ட மற்றொரு காயம் இது. அவளுடைய கணவன் என்ற மனிதனுக்கு அவளின் இளமை பெரிய பிரச்சனையாகிக் கொண்டிருக்கிறது. அவளுக்கு அவரின் முதுமை பிரச்சனையாக இல்லை. ஆனால் அவரின் முதுமைக்கு அவளின் இளமை பிரச்சனையாக விடும்போது அவளுக்கும் அவருடைய முதுமை பிரச்சனையாகி விடுகிறது. பெருமாளே, இவருக்கு இளமையான பெண் மனைவியாக வர வேண்டும். ஆனால் அவளுடைய இளமை பிறருடைய கண்களுக்கும் தெரியக்கூடாது. பரமேஸ்வரி பொறுமினாள். கடந்த கால வறுமை போட்டு வைத்திருந்த எத்தனையோ பர்தாக்களின் போது கூட கண் கலங்கியதில்லை அவள். இப்போது பணக்கார முதுமை போட பார்க்கிற மர்தாக்களால் கண் கலங்காமல் இருக்க முடியவில்லை. 10 வயசு கூடுதலாக தெரிகிறாள் என்பதற்காக பரமேஸ்வரியை பட்டுச் சேலையிலும் வாய் நிறைய வெற்றிலையிலும் ஊர் ஊராக உலகநாதனால் அழைத்து சென்று விடவும் முடியவில்லை. பரமேஸ்வரியின் உடம்புக்கு அவரால் பட்டுச் சேலையை கட்ட முடிந்தது. அவரின் மனசுக்கு எந்த பட்டுச் சேலையால் கட்ட? உலகநாதனின் அழுக்கு மனம் எந்த ஆடையாலும் மறைக்க முடியாத
அம்மணமாகவே காட்சி தந்தது. ஆனால் பாவம் பட்டு சேலையிலாவது உலகநாதன் தன்னை வெளியூர்களுக்கு அழைத்து போவார் என்று ஆரம்பத்தில் பரமேஸ்வரியிடம் சின்னதாக நம்பிக்கை இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாள் கோயில் பார்த்துவிட்டு வருவோம் என்று கேட்டு பார்த்தாள். முழங்கால் வலி என்ற பொய்யை சொல்லி உலகநாதன் தப்பித்து கொண்டார். மற்றொரு சமயம் மதுரையும் அழகர் கோயிலும் பார்த்துவிட்டு வருவோம் என்று கூப்பிட்டாள். வயிறே சரியில்லை என்று புழுகி சாப்பாட்டை கூட சரியாக சாப்பிடாமல் நடித்து காட்டினார். ஆனால் முழங்கால் வலிக்கும் வயிறு சரியில்லாததற்கும் உலகநாதன் டாக்டரிடம் போய் வந்து மருந்து எதையும் சாப்பிடுகிறாரா என்று பரமேஸ்வரி கவனிக்க மாட்டாளா? கவனிக்க மாட்டாள் என்பது உலகநாதனின் அபிப்பிராயம். ஏனென்றால் ஏற்கனவே அவள் கவனிக்க முடியாமல்தான் உலகநாதன் இரத்த கொதிப்பிற்கான மாத்திரைகளை ரகசியமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு வயசாகி விட்டதால் ஏற்படும் பிரச்சனை எதுவும் பரமேஸ்வரிக்கு தெரியக்கூடாது என்பது உலகநாதனின் முதல் விருப்பம். ஆனால் மூட்டு வலி என்று நினைத்த போதெல்லாம் புழுகி கொண்டிருக்கிறாரே, அதெல்லாம் வயசான ஆசாமிகளுக்குத்தான் வரும் என்று தெரியவில்லை மனிதருக்கு. உலகநாதன் என்ற மனிதரின் முதுமையின் இந்த முரண்பாடுகளையே சகித்து கொள்ள முடியாத பரமேஸ்வரியின் மிருதுவான மனசால் பாலுறவு விஷயத்தில் அவரின் தேவையற்ற மூர்க்கத்தனமான முரண்பாடுகளை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பாலுறவில் தேவையற்ற மூர்க்கத்தனத்தை உலகநாதன் காட்டிக் கொள்வதன் நிஜமான காரணம் பரமேஸ்வரிக்கு தெரியாது. ஆனால் உலகநாதனுக்கு காரணம் தெரியும். அந்த காரணம் அவருக்குள்தான் வேதாளம் போல எந்த நேரமும் தொங்கிக் கொண்டிருக்கிறதே. உலகநாதனால் அந்த வேதாளத்தை விரட்டவே முடியவில்லை. சின்ன வயசுக்காரியே கல்யாணம் செய்துக்கிறானே, பெண்டாட்டியா அந்த விஷயத்துல சமாளிச்சுப்படுவானோ என்ற என்றைக்கோ ஒரு வம்பு மடத்தில் உட்கார்ந்து மெத்தையா வாய் சவடால் அடித்தாரே, அந்த சவடால் தான் உலகநாதனின் மனசில் தொங்கும் வேதாளம். கல்யாணமானதும் முதல் தடவையாக உலகநாதன் பால் உறவிற்காக பரமேஸ்வரியை நெருங்கிய போது அவருடைய மனதிற்குள் இந்த வேதாளம்தான் பூதாகரமாக பூத கண்ணாடியின் கீழ் தெரிகிற வஸ்துவாக தெரிந்தது. சமாளிக்க முடியாதோ என்ற சந்தேகத்தையும் கொடுத்தது வேதாளம். சமாளிக்க முடியாமல் போனால் என்ன செய்வதென்ற பயத்தையும் வேதாளம் மனசுக்குள் ஏற்படுத்தியது. எப்படியும் சமாளித்து விட வேண்டும் என்ற ஆக்ரோஷமும் கூடவே தோன்றியது. ஆக்ரோஷத்தின் குணம் என்னவென்றால் கூடவே அவசரத்தையும் அழைத்து வருவது. அவருடைய ஆக்ரோஷமும் அவசரமும் பால் உறவு என்பதையே வலியும் இம்சையும் சேர்ந்த முரட்டு செயலாக பரமேஸ்வரியை மிரள வைத்து விட்டது. ஆனால் அவளுடைய வலியையும் பயத்தையும் உலகநாதன் அவருடைய வெற்றியாக பாவித்தார். வெற்றியை தக்க வைத்து கொள்ள மேலும் அவசரம் நாட்டினார். அதற்காக மேலும் ஆக்ரோஷப்பட்டார். ஆனால் தொடர்ந்த இந்த அனுபவத்தில் பரமேஸ்வரிக்கு ஆக்ரோஷத்தின் ரகசியம் புலப்பட்டு விட்டது. ஒரு நாள் தாங்க முடியாத இம்சையில் மெல்லிய குரலில் தான் கேட்டாள், சுலபமா முடியாம இருக்கிற விஷயத்துக்கு போய் எதுக்கு இத்தனை கோபமும் பதட்டமும் காட்டணும்? பரமேஸ்வரியின் இந்த கேள்வியில் பொத்தென்று விழுந்து விட்டார் உலகநாதன். பரமேஸ்வரியிடம் அவர் வாங்கிய முதல் உதை இது. பரமேஸ்வரி என்னமோ உதைக்கவில்லை, ஆனால் உலகநாதனுக்கு உதைதான் அது. உதை அவருடைய வாயை அடைத்து விட்டது. உஷாராகிவிட்டார் மனிதர். ஆக்ரோஷத்தையும் அவசரத்தையும் குழி தோண்டி மூடினார். நிதானமாகவும் மென்மையாகவும் நடந்து பார்க்கலாமா என்று நினைத்தார். ஆனால் அதுவோ இயல்பற்ற எச்சரிக்கை பாவனை நிறைந்ததாகவே இருந்ததில் உலகநாதனுக்குள் தொங்கிய வேதாளம் எகத்தாளமாக சிரித்தது. என்னதான் செய்வார் உலகநாதன்? காந்திமதியுடன் நேர்ந்த பால் உறவு அனுபவம் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீர் கலந்த இயல்பான விஷயமாக இருந்தது. பரமேஸ்வரியுடன் ஏற்பட்ட பால் உறவு அனுபவம் தண்ணீருடன் எண்ணெய் கலந்த ஒருமிக்காத கடினமான அனுபவமாக இருந்தது. இதற்கு யாரை போய் நொந்து கொள்ள முடியும்? யாரையும் நொந்து கொள்ள முடியாது. ஆனால் உலகநாதன் ஓயாமல் பெத்தையாவை போட்டே நொந்து கொண்டிருந்தார். இது அவருடைய தனி பெரும் குணம் என்பதற்கு மேல் என்ன சொல்ல? ஊர் ஊராக சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் மறுக்கப்பட்டு விட்டன. மென்மையான மிருதுவான நவீன சேலைகள் கட்ட வேண்டும் என்ற கனவுகள் புறக்கணிக்கப்பட்டன. பால் உறவை நினைத்தாலே பரமேஸ்வரியின் உணர்வுகள் அதிர வைக்கப்பட்டன. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கை வரிசையை காட்டிக்கொண்டே வந்த உலகநாதன் அடுத்து கை வைத்தது
பரமேஸ்வரியின் கதைகள் வாசிக்கிற ஆர்வத்தில். படிப்பதற்காக அவர் மூலம் பரமேஸ்வரி வாங்கி வைத்திருந்த சில கதை புஸ்தகங்களை உலகநாதன் ஒரு நாள் படித்துத்தான் பார்ப்போமே என்ற எண்ணத்தில் ஒவ்வொன்றாக எடுத்து வாசித்து பார்த்தார். வாசித்து பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிவிட்டார். எல்லா கதைகளுமே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பற்றிய விஷயங்களாகவே இருந்தன. ஒரு கதை அவருடைய கதையைப் போலவே இருந்தது. ஒரு சின்ன வயசு பெண் கொஞ்சம் வயசானவரை கல்யாணம் செய்து கொள்கிறாள். அவளுக்கு ஒரு இளைஞனுடன் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த கதையை உலகநாதன் திருப்பி திருப்பி 3 முறை வாசித்து பார்த்தார். எல்லாமே இளமை பற்றிய சங்கதிகளாகவே இருப்பதால் தான் பரமேஸ்வரி விழுந்து விழுந்து கதைகள் வாசிப்பதாக உலகநாதன் தீர்மானம் பண்ணிவிட்டார். அவ்வளவுதான். அடுத்த முறை திருநெல்வேலி அவர் போய் வந்தபோது புத்தகம் எதையும் வாங்காமல் வந்துவிட்டார். விற்று போய் விட்டனவென்று வாய் கூசாமல் பொய்யை சொன்னார். அடுத்த தடவை மறந்து போச்சு என்று ஏமாற்றினார். கடைசியில் ஒரு நாள் சுற்றி வளைத்து விஷயத்திற்கு வந்து விட்டார். கதை புஸ்தகம் படிப்பதால் கால் துட்டு நன்மை கிடையாது என்றார். ஒரு எழுத்தாளன் பெயரை சொல்லி அவனுக்கு தெருவுக்கு ஒரு பெண்டாட்டி என்று சொல்லி கேவலமாக ஏசித் தள்ளினார். கதை எழுதுகிறவனுக்கு முதலில் ஒழுக்கம் தேவை என்றார். ஒழுக்கம் இல்லாதவனின் எழுத்துக்களை தூக்கி நெருப்பில் போட வேண்டும் என்று கூச்சல் போட்டார். இப்படி ஒரு புலிவேஷம் போட்டு ஆடி பரமேஸ்வரியின் கதை வாசிக்கிற ஆசைக்கு உலகநாதன் வேட்டு வைத்து விட்டார். இந்த வேட்டு வெடிக்கிற சாக்கில் காந்திமதி இந்த மாதிரியான கதை புஸ்தகம் எதையும் தொட கூட மாட்டாள் என்ற வெட்டி பீற்றல் வேறு. பரமேஸ்வரி வேறொரு ஆசையை நேரம் காலம் பார்த்து வெளியிட்டாள். வசதி இல்லாததால் 8வது வகுப்புடன் கல்வியை நிறுத்திவிட்ட பரமேஸ்வரி பிரைவேட்டாக படித்து +2 பரீட்சை எழுத போவதாக சொன்னாள். +2 எழுதி என்ன செய்ய போற? உலகநாதன் காது குடைந்து கொண்டே கேட்டார். சுவாரஸ்யம் ஏதும் இல்லாமல். ஒவ்வொரு பரீட்சையா எழுதுவேன். ஒவ்வொரு பரீட்சையானா? முதல்ல BA, பிறகு MA. உலகநாதன் காது குடைவதை நிறுத்திவிட்டார். பாளையங்கோட்டையில் அந்த காலத்தில் அவர் படித்திருப்பது 10வது வரைக்கும் தான். அவரை பொறுத்தவரையில் அவருடைய பெண்டாட்டி அவரை காட்டிலும் பணக்காரியாக இருக்கலாம். ஆனால் அவரை விட படிப்பாளியாக இருக்கக்கூடாது. நாளைக்கு அவள் புருஷனை மதிக்க மாட்டாள். இப்போது பரமேஸ்வரி உலகநாதனை மரியாதையின் கோபுர உச்சியில் அல்லவா வைத்திருக்கிறாள். கொஞ்சம் பழைய பாணியிலும் கொஞ்சம் புதிய பாணியிலும் இந்த படிப்பு சமாச்சாரத்திற்கு உலகநாதன் சமாதி கட்டி ஆணி அடித்த விதம் இது. ஈஸ்வரி தாயி, நீ ஒரு படிக்காத மேதை. உனக்கு எதுக்கு இந்த படிப்பும் பரீட்சையும்? தூக்கி எதையெல்லாம் உடப்புல போடு. சட்டுப்புட்டுன்னு எனக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்குற வழியை பாரு. சரியா கல்யாணமான 10வது மாசம் காந்திமதிக்கு கலைச்செல்வி பிறந்தாச்சு. படிப்பு விஷயத்திற்கும் உலகநாதன் நாமம் போட்டுவிட்ட பிறகும் பரமேஸ்வரி சோர்ந்து போய்விடவில்லை. பாட்டு கற்றுக்கொள்ளவாவது உலகநாதன் ஒப்புக்கொண்டு ஏற்பாடு செய்து தர மாட்டாரா என்று ஆசைப்பட்டாள். ஏதாவது ஒரு ஜன்னலை திறந்தாவது நன்றாக மூச்சு விடலாமே என்ற தவிப்பு அவளுக்கு. உலகநாதன் பரமேஸ்வரியின் பாட்டு கற்றுக்கொள்வதில் இளமை சார்ந்த விஷயம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவருக்கு. உலகநாதன் கல்லடை குறிச்சிக்கு போய் அவருடைய ஆப்த பிராமண நண்பரை பார்த்தார். வயசான பாட்டு வாத்தியார் ஒருத்தரை அவர் ஏற்பாடு செய்தார். ஆனால் அவரால் செந்துரை வந்து சொல்லித்தர வசதிப்படாதென்று சொல்லிவிட்டார். பரமேஸ்வரிதான் வாரத்தில் 3 நாட்கள் கல்லடை குறிச்சி போய் கற்றுக்கொள்ள வேண்டும். தனியா அனுப்ப தோதுப்படாது என்றார் உலகநாதன் வேகமாக. நீயும் கூடவே வாயேன் என்றார் நண்பர். பரமேஸ்வரியோடு நன்றாக போய் வருவாரே உலகநாதன். இப்படியாக பாட்டு சமாச்சாரத்திற்கும் மங்களம் பாடியாகிவிட்டது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது? பரமேஸ்வரி திறந்து பார்க்க ஆசைப்பட்ட அத்தனை ஜன்னல்களும் உலகநாதனால் மூடப்பட்டு ஆணி அறையப்பட்டு விட்டன. சுருக்கமாக சொன்னால் செந்துரை வாழ்க்கை சிறை வாசமாக இருந்தது பரமேஸ்வரிக்கே. உலகநாதனும் ஒரு சிறை கண்காணிப்பாளராக அவளிடம் நடந்து கொண்டார். ஆயுள் கைதிகளுக்கு சிறைக்குள் சின்ன சின்ன சலுகைகள் கிடைப்பது மாதிரி பரமேஸ்வரிக்கும் சில சலுகைகள் தரப்பட்டிருந்தன. கோவிலுக்கு போய் வரலாம். பக்கத்து வீட்டு பெண்கள் பாத்திரம் பண்டம் வாங்க திருநெல்வேலி போனால் அவர்களுடன் பரமேஸ்வரியும் போய் வரலாம். மற்றபடி ஆற்றில்
நிறைய தண்ணீர் போகிறது என்ற ஆசையில் போய் குளிப்பதற்கெல்லாம் பரமேஸ்வரிக்கு அனுமதி கிடையாது. ஆற்றில் அவள் குளிக்கும்போது சின்ன வயசு பையன்கள் பார்த்துவிட்டால் உலகநாதனின் குல பெருமை என்ன ஆவது? அதற்கும் மேல் பரமேஸ்வரியின் கற்பு என்ன ஆவது? ஆனால் எதிர்பாராமல் உலகநாதன் வெளியூர் போகிற சமயங்களில் ஆற்றிலும் தண்ணீர் நிறைய போய்க் கொண்டிருந்தால் பரமேஸ்வரியை ஆற்றுக்கு குளிக்க அழைத்து போக செந்துறையில் பெண்களில் ஒரு கூட்டமே இருந்தது. பரமேஸ்வரியை உலகநாதன் அநியாயமாக வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறார் என்பதில் செந்துறை ஜனங்களின் மத்தியில் ஒரு ரகசிய அனுதாப அலை இருந்தது. ஆனாலும் என்ன, பரமேஸ்வரி என்ற சிறை பறவைக்கு இந்த அனுதாப அலை எல்லாம் போதவில்லை. சிறைக்குள்ளேயே கைதிகள் சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்வதுண்டு, அல்லது சிறையை விட்டு தப்பிச் செல்ல காத்திருந்து முயற்சி செய்து பார்ப்பதும் உண்டு. பரமேஸ்வரிக்குள்ளும் அப்படிப்பட்ட மனநிலை லேசாக முளைவிடத் தொடங்கி இருந்தது. அந்த மன சூழ்நிலையில் பொழுது விடிந்து இருட்டும் வரை 3 வேளையும் உலகநாதன் சொல்கிற சமையலை செய்து போட்டுக்கொண்டு, உனக்கு சமைக்கவே வரமாட்டேங்கிறது என்ற தினசரி சான்றிதழையும் பெற்றுக்கொண்டு செந்துறை வீட்டிற்குள் பரமேஸ்வரியும் அப்படி இப்படி என்று 500 தண்டனை நாட்களை மௌனமாகவே கழித்து விட்டிருந்தாள். ஆனால் மௌனமாகவே இருந்து விடுகிற அபிப்பிராயமும் கிடையாது பரமேஸ்வரிக்கே. அன்று செந்துறையில் பரமேஸ்வரியின் 501வது நாள். காலையில் வேலைகள் முடிந்து வழக்கம் போல கேசவ பெருமாள் கோயிலுக்கு கிளம்பினாள். உலகநாதன் பள்ளி கொண்ட பெருமாள் போல ஊஞ்சலில் படுத்திருந்தார். படிகளில் இறங்கி தெருவில் 2 எட்டு வைத்துவிட்ட பரமேஸ்வரி, எக்ஸ்கியூஸ் மீ என்ற மென்மையான ஆண் குரல் கேட்டு நின்று திரும்பி பார்த்தாள். இளமையின் வசீகரத்தோடும் நவீனமான நகரத்து உடைகளோடும் மிக அழகான இளைஞன் நின்று கொண்டிருந்தான். இளம் காற்றில் அவனின் நீண்ட பட்டு போன்ற பழுப்பு நிற தலைமுடி பிரமாதமாக கலைந்து ஆடியது. மிஸ்டர் உலகநாதன் வீடு இதான? அந்த இளைஞன் கேட்டான். ஆமா, இருக்காரா அவர்? இருக்காங்க. நீங்க? நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன், அவரை பார்க்கணும். பரமேஸ்வரியுடன் யாரோ ஆடவன் பேசுகிற சப்தம் வீட்டிற்குள் ஊஞ்சலில் படுத்திருந்த உலகநாதனின் காதுகளில் விழாமல் இருக்குமா? பெருமாள் எழுந்து உற்சவ மூர்த்தியாய் வாசலுக்கு ஓடி வந்தார். அதிநாகரீகமான ரொம்ப ரொம்ப அழகான இளைஞன் ஒருத்தன் பரமேஸ்வரியின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்ததை பார்த்ததும் மலைத்து போய்விட்டார். அதிர்ந்து விட்டார், திடுக்கிட்டு விட்டார், ஸ்தம்பித்தும் விட்டார். இனி விடுவதற்கு ஏதும் இல்லை அவரிடம். செந்துறையின் நாகரீகம் இல்லாத இளைஞர்களின் பார்வையில் பரமேஸ்வரி படுவதை கூட விரும்பாத உலகநாதன் மிக அழகான நகரத்து இளைஞன் ஒருத்தன் மனைவியின் பக்கத்தில் நின்று அவள் கூடவே பேசிக் கொண்டிருந்தால் தாங்குவாரா? அந்த இளைஞனோ அவருடைய வீட்டிற்கே வேறு வந்திருக்கிறான். ஒரு பாட்டில் வேப்பெண்ணெய் குடித்தவர் மாதிரி முகத்தை வைத்து கொண்டு அவனை உள்ளே அழைத்து போனார். பரமேஸ்வரி ஒரே ஒரு கணம் கனவு கண்டவள் போல் கோவிலை நோக்கி நடந்தாள். தேவையில்லாத இறுக்கத்தை காட்டியவாறு ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்ட உலகநாதன் இளைஞனை பக்கவாட்டில் இருந்த நாற்காலியில் உட்காரும்படி சைகை காட்டினார். வேண்டாத விருந்தாளிகளுக்கு சைகைகள்தான், பேச்சு ரொம்ப அவசியம் வரும்போது மட்டும்தான். நாற்காலியில் உட்கார்ந்த இளைஞன், என் பெயர் அச்சுதன், மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க நண்பர் மிஸ்டர் தர்மராஜன் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டிருக்கார் என்று சொல்லி கடிதத்தை உலகநாதனிடம் நீட்டினான். கடுதாசி யாரு கொடுத்து விட்டிருக்கிறது? உலகநாதன் பாவம் இந்த நேரம் பார்த்து காது அவருக்கு சரியாக கேட்கவில்லை. மிஸ்டர் தர்மராஜன். எந்த தர்மராஜன்? மெட்ராஸ்ல ரெவென்யூ போர்டுல இருக்காரே அவனா? சரி சரி. உலகநாதன் கடுதாசியை பிரித்து படித்தார். அன்பார்ந்த உலகநாதனுக்கு தர்மராஜன் எழுதி கொள்ளும் கடிதம். க்ஷேமம். க்ஷேமத்திற்கு எழுதவும். 2 வருடம் ஊர்ப்பக்கமே வர முடியாமல் போயிற்று. எப்படியும் இந்த வருஷம் உற்சவத்திற்கு வரணும் என்று நினைப்பு நிற்க இந்த கடிதம் கொண்டு வரும் அச்சுதன் எனக்கு வேண்டிய பிராமண குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனுடைய தகப்பனார் ஜெகநாதன் என்னுடன் சம அதிகாரியாக பணியில் இருக்கிறார். அவருடைய மனைவி கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில் டாக்டர். அச்சுதன் வைஷ்ணவ கோயில்கள் சம்பந்தமாக ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறான். பத்திரிகைகளில் அவன் கதைகளும் எழுதுவதுண்டு. திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கும் வைஷ்ணவ கோயில்கள் பலவற்றையும் பார்த்து ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்பி நம் பக்கத்து கிராமம் ஒன்றிலேயே அதிகபட்சம்
6 மாதங்கள் தங்கிக் கொள்ள ஆசைப்படுகிறான். அவனுக்கு இருக்கின்ற வசதிக்கு திருநெல்வேலியில் பெரிய ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கிக் கொள்ள முடியும். அச்சுதன் அதை விரும்பவில்லை. நான் நமது கிராமத்தையும் உன்னையும் பற்றி விவரமாக அச்சுதனிடம் சொன்னேன். காந்திமதி காலமான பிறகு நீ சமையலுக்கு ஆள் வைத்துக்கொண்டு தனியாக இருந்து வருவதால் அச்சுதன் உன்னுடன் உன் வீட்டிலேயே தங்கி சாப்பிட்டு கொண்டு அமைதியாய் அவனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. அச்சுதனுக்கு இந்த வசதியை செய்து கொடுக்க எவ்விதத்திலும் உனக்கு ஆட்சேபனை இருக்காது அல்லவா? அச்சுதன் நல்ல பையன். அவனால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. எனக்காக அவனை உன் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளுமாறு உரிமையுடன் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். மற்றவை பின் வேணும். இறைவன் துணை. இங்ஙனம் உன் நண்பன் பா. தர்மராசன். பிடிக்கவே பிடிக்காத அந்த கடிதத்தை உலகநாதன் எரிச்சலுடன் 2 தடவை வாசித்தார். 3வது முறையாகவும் படிப்பது போல பாசாங்கு செய்தார். தர்மராஜன் உலகநாதனுக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர். ஆனால் இந்த நிமிஷம் அவரை பிடிக்காமல் போய்விட்டது. பிடிக்காத அந்த கடிதத்தை திருப்பி மௌனமாக அச்சுதனிடம் நீட்டினார். லெட்டர் உங்களுக்கு எழுதினது தானே என்றான் அச்சுதன் அதை வாங்கிக் கொள்ளாமலே. அவன் இப்படி சொன்னது உலகநாதனின் எரிச்சலைத்தான் ஜாஸ்தியாக்கியது. எல்லாம் சரிதான், தர்மராசன் சொன்னான்னு நீ இப்படி திடீர்னு கிளம்பி வந்திருக்க கூடாது என்ற ஒரு மாதிரியான துணியில் உலகநாதன் பேச ஆரம்பித்ததை அச்சுதன் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. அவரை பார்த்து ஒரு குழந்தை பையன் போல முழித்தான். உலகநாதன் தொடர்ந்தார். கடுதாசியில அவன் எழுதியிருக்கானே அந்த மாதிரி இப்ப நான் தனியாவும் இல்லை, சமையல்கார பையனை வச்சு சமைச்சு போட சொல்லி சாப்பிட்டுக்கிட்டும் இல்லை. அதனால உன்னை இப்ப இந்த வீட்டில் தங்க வச்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை நான். இதை கேட்டதும் அச்சுதன் என்னடா செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உலகநாதனை பார்த்தார். அவர் அவனை பார்க்காமல் வீட்டு வாசலையே பார்த்தபடி இருந்தார். அச்சுதனை கிளப்பி அனுப்பி வைப்பதற்குள் கோயிலுக்கு போன பரமேஸ்வரி வந்து வைக்கப் போகிறாளே என்ற பயமும் பதட்டமும் அவருக்கு. அச்சுதன் உலகநாதனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். உலகநாதன் வாசலையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார். சாரி சார், தர்மராஜ் அங்கிள் ரொம்ப சொல்லி அனுப்பினதால தான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன். அச்சுதன் தயங்கி தயங்கி சொன்னான். தர்மராசனுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியாது, அதனால உன்னை அனுப்பி வச்சுட்டான். நீ போய் அவன்கிட்ட நான் சொன்னதா சொல்லு. 1.5 வருஷத்துக்கு முந்தி நான் 2ஆம் கல்யாணம் செய்துக்கிட்டேன் தம்பி. இப்ப நானும் என் 2ஆம் சம்சாரமும் தான் இந்த வீட்டில் இருக்கோம். அதனால உன்னை என் வீட்டில் தங்க வச்சிருக்கிற நிலைமை இல்லை. உலகநாதன் அவசரமாகவும் சுருக்கமாகவும் விஷயத்தை சொல்லிவிட்டார். அச்சுதன் இதையும் எதிர்பார்க்காததால் என்ன செய்வதென்ற யோசனையில் சில நிமிடங்கள் தலையை குனிந்தவாறு இருந்தான். அப்போது சட்டென ஒரு விஷயம் புரிந்தது. வீட்டிற்குள் நுழையும் முன் அவன் பார்த்து பேசிய அழகான இளம்பெண் அவன் நினைத்தபடி உலகநாதனின் மகள் இல்லை. அவள்தான் உலகநாதனின் 2ஆம் மனைவி என்றால் கொஞ்சம் அவள் இரக்கத்திற்கு உரியவள்தான். அச்சுதன் பெருமூச்சு விட்டான். உலகநாதனிடம் இனி பேசுவதற்கு அவனுக்கு விஷயம் எதுவும் இல்லை. நண்பர் என்ற முறையில் உலகநாதன் தர்மராஜனை பற்றி ஏதாவது விசாரிப்பாரா என்று எதிர்பார்த்தான். உலகநாதன் வாயை திறக்க காசு கேட்கிற நிலைமையில் இருந்தார். ஓகே சார், வேற ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லுங்க, அங்கிள் கிட்ட சொல்றேன் என்றான் அச்சுதன். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. அடித்த தினசிலேயே தெரிந்தது அந்த எஸ்டிடி கால். உலகநாதன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, உலகநாதன் பேசுறேன். உலகநாதா, நான் மெட்ராஸ்ல இருந்து தர்மராசன் பேசுறேன். அச்சுதன் என்கிற பையன் வந்திருக்கானா? வந்திருக்கான். 6 மாசம் அவனை உன் வீட்டிலேயே தங்க வச்சுக்க உலகநாதா. முடியாது தர்மராசா. ஏன் முடியாதுங்கிற? தர்மராசா, 1.5 வருஷமா நான் இந்த வீட்டில் தனியா இல்லை. அப்படின்னா 2ஆம் தாரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த வீட்டில் நானும் அவளும் தான் இருக்கோம். சொல்லும் போதே உலகநாதனுக்குள் ஒரு விதமான பதட்டம் உணர்வுகளில் படபடத்தது. அட பாவி மனுஷா, ஏன் நீ எனக்கு பத்திரிக்கையை அனுப்பல? யாருக்குமே பத்திரிக்கை கிடையாது தர்மராசு. எங்க வீட்டு மனுஷங்களை தவிர யாரையும் கூப்பிடல. 2ஆம் கல்யாணம் தானே, சிம்பிளா கோயில்ல வச்சு தாலியை கட்டிப்பிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். இது பித்தலாட்டம். பத்திரிக்கை வைக்காட்டி போ.
பின்னாடி ஒரு கடுதாசியாவது எழுதி போட்டிருக்கலாம் இல்ல நீ? தானா தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டோம்னு இருந்துட்டேன். நீயும் ஊர் பக்கமே வராம இருந்துட்ட. இப்ப அச்சுதனும் உன் வீட்ல தங்க வச்சுக்க முடியாது. அதனால ஆமா. அப்ப நீ வேற ஒண்ணு பண்ணு. சொல்லு. உலகநாதன் பேச பிடிக்காமல் போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பார்வை வாசல் பக்கமே அலை பாய்ந்து கொண்டிருந்தது. உனக்குத்தான் இன்னும் 3 வீடு இருக்கே செந்துறையில. 2 வீட்டை வாடகைக்கு விட்டாச்சு. உன் வீட்டுக்கு அடுத்த வீடு சும்மா தானே இருக்கு. சும்மா இல்லையே, நெல்லு மூட்டை அது இதுன்னு போட்டு வச்சிருக்கேன். வேண்டாத ஓட்டை உடசல் சாமான் பூராவும் அந்த வீட்டில தான் கிடக்கு. உடனே அதை க்ளீன் பண்ண ஏற்பாடு செய். அச்சுதான் அவன் ஆட்டுக்கு அந்த வீட்டுல தனியா இருப்பான். உலகநாதன் எரிச்சல் பட்டார், ஆத்திரப்பட்டார். மனசுக்குள் தர்மராஜனை போட்டு வறுத்து எடுத்தார். எரிச்சலை தர்மராஜனிடம் காட்டவும் முடியவில்லை. யோசிப்பது போல பாசாங்கு செய்தார். என்ன யோசிக்கிற? தர்மராஜன் கேட்டார். அடுத்த வீடு ரொம்ப பழசான வீடு. அதுல இந்த பையனால இருக்க முடியுமான்னு யோசிக்கிறேன். க்ளீன் பண்ணி கொடு, இருந்துப்பா. க்ளீன் பண்றத பிறகு பார்ப்போம். ஆனா இந்த பையனோட சாப்பாட்டுக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியாது. அது மட்டும் தோதுப்படவே படாது. உலகநாதன் இதை கடுப்புடன் சொன்னார். ரிசீவரை ஒரு நிமிஷம் அச்சுதங்கிட்ட கொடு. உலகநாதன் ரிசீவரை அச்சுதனிடம் கொடுத்துவிட்டு தள்ளி போய் நின்று கொண்டார். அச்சுதனை ஒரு நோட்டம் விட்டார். அவனுடைய அழகை பார்க்க பார்க்க அவரின் மூளைக்குள் பயம் பளீர் பளீர் என பாய்ந்தது. இவன் என்ன பெரிய ஆராய்ச்சி பண்ணி கிழிக்கப் போகிறான் என்று அலட்சியமாக நினைத்தார். அதுவும் கோயிலை பற்றி. தர்மராஜன் என்ற எழவு பிடித்தவனுக்காக இந்த ஆண் அழகனை அடுத்த வீட்டில் தங்க வைக்க வேண்டி இருக்கிறது. அடுத்த வீடும் கிடையாது, எதிர்த்த வீடும் கிடையாது என்று சொல்ல ரொம்ப நேரமாகாது உலகநாதனுக்கு. ஆனாலும் என்னமோ விதி செய்த சதி. அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை. சில நேரங்களில் கொஞ்சமாவது இப்படி அனுசரித்து போய் தொலைய வேண்டியதாகி விடுகிறது. ஒரே அடியாக மனிதர்களோடு முறுக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உலகநாதனின் பயங்கர வேதனை எந்த இளைஞனின் பார்வையிலும் படாமல் பரமேஸ்வரியை கட்டி காப்பாற்றி வருகிறார். அது பிடிக்கவில்லை கேசவ பெருமாளுக்கு. அழகான சின்ன வயசு பையனை அழைத்து வந்து அடுத்த வீட்டிலேயே உட்கார வைக்கிறார். அதுவும் 6 மாதங்களுக்கு. பெருமாளே, நீதான் காப்பாத்தணும் என்று உலகநாதன் பிரார்த்தனை செய்தார். தர்மராஜனுடன் பேசிவிட்டு ரிசீவரை கீழே வைத்த அச்சுதன், சாப்பாடு ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். சிம்பிளா நானே சமையல் பண்ணி சாப்பிட்டுப்பேன் என்றான். உலகநாதனுக்கு தானே சமைத்து தானே சாப்பிட்ட நாட்கள் ஞாபகத்தில் பளிச்சென்று தோன்றி பளிச்சென்று மறைந்தன. அடுத்த வீட்டு சாவி இப்பவே வேணுமா என்றார். இப்போ சும்மா திறந்து காட்டுங்க போதும். வீட்டை பார்த்துட்டு போயிடுறேன். 10 நாள் கழிச்சு வந்து சாவி வாங்கிக்கிறேன். 2 ஆளை ஏற்பாடு பண்ணி உனக்காகத்தான் க்ளீன் பண்ணி ஆகணும் வீட்டை. அதனால அந்த செலவை நீ தான் தரணும். நோ ப்ராப்ளம் சார் என்றான் அச்சுதன் சிரித்து கொண்டே. உடனே உலகநாதன், சிரிக்காதல என்றார். வாயை திறந்து இல்லை, வாயை மூடிக்கொண்டு. உலகநாதன் அடுத்த வீட்டு சாவியை தேடினார். அது என்ன எழவோ, அடுத்த வீட்டு சாவியை எப்போதும் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவர் சாவியை தேடி எடுத்து வரட்டும் என்ற எண்ணத்தில் அச்சுதன் வாசலுக்கு போய் நின்றபோது பரமேஸ்வரி கோயிலில் இருந்து திரும்பி வந்தாள். அவளுக்காக அச்சுதனின் மனதிற்குள் ஏற்பட்டிருந்த இரக்கம் அவனையும் மீறி அவளின் கண்களில் லேசாக கசிந்து விட்டது. சின்ன ஆர்வத்துடன் பரமேஸ்வரியும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இரக்கத்திற்கும் சிறிது கூடுதலான அபிமானம் அச்சுதனின் விழிகளில் தெரிந்ததை பார்த்ததும் பரமேஸ்வரியின் மார்பு துடிப்பு சட்டென அதிகமாகிவிட்டது. வேகமாக படியேறி வீட்டிற்குள் போனாள். இந்த காட்சிதான் நடக்கக்கூடாது என்று உலகநாதன் பெருமாளை வேண்டிக் கொண்டிருந்தார். ஆனாலும் நடந்துவிட்டது. நடந்துவிட்ட பின் கோவிந்தா கோவிந்தா என்றா கூப்பாடு போட முடியும்? அடுத்த வீட்டு சாவியுடன் உலகநாதன் இறுக்கமான மௌனத்துடன் நடக்க அச்சுதனும் மௌனமாக அவரை பின்தொடர்ந்தார். உலகநாதனும் அடுத்த வீட்டை திறந்து காட்டினார். இடது பக்கம் இருந்த பெரிய அறையை மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்வதாக சொல்லி வாடகை தான் எவ்வளவு தரட்டும் என்று கேட்டான் அச்சுதன். ஒரு நொடியில் உலகநாதன் சுதாரித்து கொண்டு விட்டார். தர்மராஜனுக்காகத்தான் வீடு கொடுப்பதாகவும் வாடகை வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார். பொய் இது. வாடகை என்று வாங்கிவிட்டால் அச்சுதனுக்கு அந்த வீட்டில் ஒரு உரிமை வந்துவிடும். அதை தர உலகநாதனுக்கு விருப்பம் கிடையாது. அச்சுதன் உலகநாதனுக்கு நன்றி சொன்னான். உலகநாதன் அவனுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் சொன்னார். தான் உண்டு, தன்னுடைய ஆராய்ச்சி உண்டு என இருக்க வேண்டும் அச்சுதன்.
அக்கம் பக்கம் பார்க்கிற ஜோலி எதையும் வைத்து கொள்ளக்கூடாது அவன். ஊர் ரொம்ப கட்டுப்பாடுகள் உள்ள கண்ணியமான ஊர். சின்ன வயசு பெண்கள், வீட்டுக்கு வீடு உள்ள ஊர். அச்சுதன் நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது யாரையும். அவன் மேல் ஏதாவது ஆவலாதி வந்தால் உலகநாதனுக்குத்தான் முதல் கௌரவ குறைச்சல். தன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று அச்சுதன் உறுதி சொன்னான். 10 அல்லது 15 நாட்களில் வேண்டிய பொருட்களுடன் செந்துரை வந்து சேர்வதாக கூறினான். அவனை உலகநாதன் மறுபடியும் அவருடைய வீட்டிற்கு அழைத்து போய் சாப்பிட வைத்துத்தான் அனுப்புவார் என்று அச்சுதன் இயல்பாக நினைத்தான். வீட்டுக்குள் வந்துவிட்டு போ என்ற உலகநாதன் ஒரு மரியாதைக்கு கூட அவனை கூப்பிடவில்லை. வருவதற்கு முன் ஒரு கடுதாசி எழுதி போட்டுட்டு வா என்று மட்டும் சொல்லிவிட்டு வீட்டு படியேறி கொண்டார். அச்சுதனுக்கு இது கொஞ்சம் விகற்பமாக இருந்தது. ஆனால் உலகநாதனின் சுபாவமே இதுதானோ என்று நினைத்து கொண்டே மெதுவாக அவன் நடந்தபோது, தம்பி என்ற யாரோ கூப்பிடும் குரல் கேட்டு நின்றான். அச்சுதனை கூப்பிட்டது சிவமதியின் தகப்பன் அழகர் சாமி. தன் வீட்டு படியேறிவிட்ட உலகநாதனும் எதற்கோ படியிலேயே நின்று விட்டிருந்தார். அழகர்சாமி அச்சுதனை யார் என்ன ஏதென்று கனிவுடன் விசாரித்தார். உலகநாதன் தெருவை கவனித்தார். பல வீட்டு திண்ணையிலும் வாசலிலும் பெண்கள் நின்று அச்சுதனை ஆச்சரியத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல உலகநாதன் எரிச்சல் பட்டார். தெருவில் புதுசா ஒருத்தன் கொஞ்சம் அழகா போயிட கீடக்கூடாது, வாயை திறந்துகிட்டு வந்துருவாளுங்க. அழகர் சாமியுடன் அச்சுதன் நின்று பேசிக் கொண்டிருந்த போது சிவமதி வேறு அவள் வீட்டு திண்ணைக்கு ஓட்டமாக ஓடி வந்து விட்டாள். போதாதா உலகநாதனுக்கு? மனசுக்குள் பொறாமை உர்ரு உர்ரு என்று உருமியது. உலகநாதனுக்கு இப்போது ஒரு ஞானம் வந்தது. இந்த சிவமதி சிறுக்கியை அவர் கட்டுப்பாட்டுக்கு பயந்து விட்டு வைத்திருக்க கூடாது, நன்றாக அனுபவித்திருக்க வேண்டும். இந்த புதிய வேட்கையுடன் உலகநாதன் எப்படி சிவமதியை பார்த்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரிதான் சிவமதி அச்சுதனை பார்த்து கொண்டிருந்தாள். அச்சுதன் அவளுக்கு பிடித்த ஒரு சினிமா நடிகன் போல அப்படியே இருந்தான். அந்த நடிகனை சிவமதி மானசீகமாக பல நேரங்களில் கட்டி அணைத்து என்னவெல்லாமோ செய்தது உண்டு. கிட்டத்தட்ட அதே மானசீக பார்வைதான் அச்சுதன் மேலும். அந்த பார்வையை பொறுத்து கொள்ள முடியாமல் உலகநாதன் வீட்டிற்குள் சென்று விட்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.